Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூர் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்றது மிகப்பெரிய சஸ்பென்ஸ் ஃபார் இந்த வீடியோ எண்டில் தெரியும். இந்த வீடியோவோட எண்டில் தெரியும்னு. ஓகே, மேபி இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது, எங்கே போகிறோம், என்ன இதுன்றதெல்லாம் சுவாரஸ்யமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆனவொன்னே செக்இன், பேக் கிளியரன்ஸ், செக்இன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சர்ன்னு எங்கேயோ ஓடி வந்தோம். அப்படின்னா லான்ச்சுக்கு தான் வந்தோம். ஏன் என்ன சாப்பிடணும்ல, பசி இருக்குது பயங்கரமாக. நீங்கள் வெளியே உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்களா? பசி இருக்குது பயங்கரமாக. ஸோ அதனால் சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வீடியோ டிலைட் சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு கேசரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது இங்கே. அப்புறம் வந்துட்டு இங்கே ஏதோ வச்சுருக்காங்க, சம்திங் லைக் திஸ். அப்புறம் எப்பயும் போல் இங்கே எங்கப்பா சுற்றின்னு இருக்கிற நீ? வா. என்னென்னப்பா எடுத்துன்னு வந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா? இட்லி, பொங்கல், சட்னி, அப்புறம் வந்துட்டு கேசரி, அப்புறம் கேக்கு, ஜூஸு, காஃபி எடுக்கும். நான் வந்து முட்டை, வடை, இட்லி பொடி. பாப்பா தான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு வரும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் சாப்பிட்டுட்டேன். நம்ம இப்போ எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ராவல் லான்ச். அதில் வந்துட்டு நம்மளோட போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு 2 rupees நம்ம ரூபே கார்டு, விசா கார்டு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஏதோ அந்த மாதிரி கார்டு மட்டும்தான் அக்செப்டட். அதில் வந்து 2 rupees வந்து ஸ்வைப் பண்ணிப்பாங்க. நம்ம இங்கே வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டு, நிறைய என்னென்னமோ நிறைய இருக்கும். ஆனால் நான்வெஜ் இல்லை. நான்வெஜ் பார்த்தியா எங்கனாச்சு? நான்வெஜ்ஜே இல்லை, பியூர் வெஜ் தான் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் திருப்தியாக. இது வந்து ஏர்போர்ட் வரவங்க மிஸ் பண்ணாமல் சாப்பிடுறது டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்கும். மெயின் ஏர்போர்ட்ஸ் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை போகும்போது மட்டும் இருக்கும். ஆமாம், திரும்பி நம்ம ரிட்டர்ன் அரைவல் வரும்போது அந்த ஏர்போர்ட்டில் நம்ம சாப்பிடுறது என்னது டிபார்ச்சரில் மட்டும்தான் இருக்கும். டிபார்ச்சர் மட்டும்தான். பாப்பா நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு வந்தியா? ஒரே கேஸ் ஐட்டமாக தூக்கின்னு வந்துருக்கிற. என்னது இது? பொட்டேட்டோ இன்னும் நல்லா இருக்கு. எப்படி பாப்பா நேற்று நைட்டு நீ பண்ண ஹேர் ஸ்டைல் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது? டைசனை விட சூப்பர் போட்டு இருக்குது நம்மளுது. இது மட்டும் தான் நல்லா இருக்கு. இது மட்டும் தான் ஒர்க்கா ஒழுங்கா நல்லா இருக்குது. ஹேர் ஸ்டைலே நல்லா இருக்குதுல்ல. நீ என்னென்ன எடுத்துன்னு வந்த சொல்லு. பராட்டா, அப்புறம் கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, சட்னி, பொட்டேட்டோ. ரைட்டு. அப்புறம் மோஸ்ட் ஃபேவரட் ஜூஸ். இப்போன்னு பார்த்தா என் மூக்கு வந்து ரிப்பேர் பண்ணுது. உன் மூக்கு எப்போ தான் ரிப்பேர் பண்ணாமல் இருந்தது, இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லு பார்க்கலாம். நீ ஏன் மனசாட்சியோட சொல்லு. ஏன்ப்பா அதுக்குன்னு போகும்போதே ஆரம்பிக்குமாப்பா? போயிட்டு வரும்போது தான் எனக்கு ஆரம்பிக்கும். அதுக்குன்னு போகும்போதே ஆரம்பிச்சு. நம்ம போகிற இடத்துல பயங்கரமான மழையாமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் முட்டையே காணாதவனாட்ட முட்டையை இங்கே வந்து உரிச்சு நிற்கிற பற்றியா? எக், பாயில்டு எக். டெய்லி மார்னிங் ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கிறது நல்லது. டிபெண்ட்ஸ், உன்னோட ஏஜை பேஸ் பண்ணி நீ எல்லோ சாப்பிட்றியான்னு தெரியும். இப்போ நீ என்ன ஆல்மோஸ்ட் ஆஃப் கிளவி. ஸோ நீ வந்து வெறும் ஒயிட் தான் சாப்பிடுவ. நம்ம வந்து எல்லோவோட சேர்த்து சாப்பிடுவோம். அதான் மோனா கிட்ட சொன்னேன், மோனா இந்த மாசாவை 2-3 தூக்கி உள்ளே போட்டுக்கோ, சரியா? மாசாவை 2-3 உள்ள தூக்கி போட்டுக்கோ. ஃப்ளைட்டில் ஒரு சர்வீஸும் கிடையாது, நம்ம வாங்கலை. What a pity, no service. Nonsense இது. ஆலிசக்கா பார்க்குற மாதிரி அன்றைக்கி அவ்வளோ பீடாவை எடுத்து உள்ளே போட்ட மாதிரி நீ இப்போ எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போடுற. பீடா கெனடியோட ரிசப்ஷனில் பீடாவில் உள்ளே போட்டு இருந்ததுல, அந்த மாதிரி இப்போ நீ அந்த மாசாவத்துக்கு எல்லாத்தையும் உள்ளே போட போகிற. எங்கேயெல்லாம் நிற்க வைக்க மாட்டாங்க. ஆல் ஸ்கேனிங் முடிஞ்சு போச்சு. யாரும் நினைக்க வைக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ற, எடுத்து எல்லாத்தையும் உள்ள போட போற. எடுத்து இன்னும் ஒன்று சேர்த்து வைக்கலாம்ல. நீ 2ஆ குடிப்பல்ல பாப்பா. வெய்ய யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த அக்கா கேட்பாங்கன்னு நினைக்கிறியா? கேட்க மாட்டாங்க. நீ எவ்வளோ வேணால் வெளில எடுத்துன்னு போய்க்கலாம். உன் ட்ரெஸ்ஸை காட்டிடு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். ஹேர் ஸ்டைலை காட்டு.
அடைச்சி காட்டு இல்லைன்னா இது காட்டு காட்டு தெரியும்ல. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரிலாம் எடுத்து உள்ளே வச்சுப்பாங்க அப்படின்றது வீடியோவை பார்த்து அவேர்னஸ் வீடியோ இது. லான்ச்சுக்கு ட்ராவல் லான்ச்சுக்கு அவேர்னஸ் வீடியோ இது. இந்த காரியத்துக்கு மூல காரணம் நீ தான். திருடுறவங்களோட திருட்டுக்கு துணை போறவங்க தான் குற்றவாளிகள். சரி நான் கேட்கவா? நாங்க திருடி வச்சிருந்தோம். எடுத்துட்டு வந்து நீங்க ஃப்ளைட்ல கொடுத்தீங்கன்னா நான் குடிப்பேன். ஐயோ உங்களை பாக்குறாங்கப்பா. கம்முனப்பா நீ மாட்டி விடுதாப்பா மகள பாப்ப நீ. வெளில போகும்போது உன் பேக் மட்டும் வாங்கி செக் பண்ண போறாங்க. அதை வீடியோ எடுக்க போறேன் நான். நாங்கள் 2 பேர் மூவி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீப்பிங் ஆல்வேஸ் ஸ்லீப்பிங். நான் பண்ணது எவ்வளோ யூஸ்ஃபுல் பாரு. எப்படி இது பார்த்தோமோ உங்களுக்கு எங்கே வாங்கினதா ஞாபகம் வருதா? அது பார்த்தா இல்லை இது யூஸ்ஃபுல்லா படம் வரணும். ஒரு 1 hour நீ ஜாலியாக படம் பார்த்து வரலாம். ஜூஸ் குடிச்சிட்டு 2000 ரூபா போச்சு. ஓகே போச்சு. ஏர்பாட்ஸ்க்கா 2 மணி நேரம் தூங்கிட்டு வந்துருப்பீங்க. இப்போ உனக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறாங்க. வீட்டில் ஏர்பாட்ஸ் எந்த தேடி எடுத்துருக்கலாம்ல. வீட்டில் இருக்குல்ல. எங்கேயும் வச்சுட்டு வந்துட்டாங்க. கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. மழை பெய்தா வெளில போவோம். க்ளவுட்ஸ் கிழிச்சிட்டு போகுது. க்ளவுட்ஸ் கிழிச்சிட்டு உள்ளே போகிறதுனால அந்த மாதிரி வாப்ளிங்லாம் இருக்குது. அது இருட்டாயிடுச்சு. உள்ளவே இருட்டாயிடுச்சு. இல்லை அதுதான் கிளைமேட் சரி. இருட்டாயிடுச்சு. நைட்டே இருட்டாயிடுச்சு. மழையா பெய்யுது. ஆமாம் மழை பெய்யுதா? செம மழை ஃப்ரெண்ட்ஸ். சிட்டி தெரியுதாங்க. கிளாஸ்ல விழுகிற தண்ணி விழுதா? மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்த இடத்துல நான் தூங்கி 5 கொதுக்குள்ள இந்த பொண்ணுங்க ஆட்டை போட்டுறேன். ஜூஸ் குடிச்சாச்சு. நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன். இப்படின்னு செஞ்சுட்டு நான் வந்தே தூங்கி இருந்தாரு. டேக் ஆஃப் ஆனதான் நம்ம கொண்டா நாங்கள் 2 பேரும் படம் பார்த்துட்டு இருந்தோம். ரோலர் கோஸ்டர் ரயிலில் போகிற மாதிரி இருக்குது. அதுக்காக நான் பிடிக்கிறதுக்கு திருப்பேன். கத்தவும் முடியாது. ஒரே ஒரு பெல்ட் இடுப்பில் எல்லாரும் யாருக்கும் பயமே தெரியல. இதுக்கே சொல்றியே பெங்களூர் போகும்போது இந்த மாதிரி ஆடிச்சுல்லப்பா. பெங்களூர் போகும்போதே போய் ஆடிச்சுல்ல. பெங்களூர் போகும்போது இந்த மாதிரி ஆடிச்சு. ஆனால் அது அவ்வளோவா ஆடலை. இது ரொம்ப ஆடினே இருக்குது. பயமா இருக்குல்ல. பயப்படாதே. அது நீ சொல்ற ஒட்டிட்டு ஜூஸை குடிச்சிட்டு இன்ட்ரோல் டைம் வந்தது எனக்கு. நான் போனேன், வந்தேன், குடித்தேன் ஜூஸ், திரும்பி படுத்தேன். என்னப்பா மழை பெஞ்சு டார்ச்சர் பண்ணும் நல்லா சுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி ஆடுது. மழை வந்துதான். செம மழை. ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியில்லாதனால மெதுவாக தான் இருக்கிறது. அப்போதான் தூக்கம் வரும் நல்லா. இதவா அவருக்கு வெளிச்சம் அடிக்குது கண்ணில். அதனால வேற ஒருத்தர் பெட்ஷீட் போதுல தான் தூக்கம் வரும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி இதை தூக்கு போத்துனது எனக்கு பெட்ஷீட் மாதிரி. ஆனால் கழுத்து தான் வலி. எப்படி தானே எடுத்துடலாம் எடுத்து சுத்தமாக தூக்கம் சும்மா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏர்போர்ட் வந்து ரூமுக்கு வந்து செக்கிங் ஆகிட்டு இருக்கோம். செம்ம மழையாக இருக்குது வந்த இடத்துல. இங்கேருந்து திருப்பி இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம எர்லி மார்னிங் வந்து தான் ஹைதராபாத்தில் போகணும். இப்போ போயிட்டு ரூமில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வேலையை கடை டைமுக்கு நம்ம 12 o'clock வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போவே மணி வந்து 11:30 சாப்பிடாச்சு. இவங்க போகிற வழியில் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே சூரத் வந்தாச்சு. வந்து இங்கே ரூம் போட்டாச்சு. திஸ் இஸ் அவர் ரூம்.
ரூமை விட பாத்ரூம் தான் பழகா. பாத்ரூம் பாருங்க வேற லெவல்ல இருக்குது. இதுதான் பாத்ரூம். பாத்ரூம்ல இருந்து பார்த்தா சிட்டியே தெரியும். சூரத் சிட்டி. இவ்வளோ பெரிய பாத்ரூம். போர் அடிக்குது அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணால் அப்படி இங்கே வந்தாலும் சிட்டி ஃபுல்லாக தெரியும். ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, மிரர். வந்து இறங்குறதுக்கு முன்னாடி சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. வந்து இறங்கினோன்னே மழை இல்லை, அதனால் தப்பிச்சோம். இப்போ நம்ம அப்படியே வெளில கிளம்பியாச்சு. ஆமாம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னப்பா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? அந்த இடத்துல சாப்பிடணும். வந்த வேலையை பார்க்குறீங்க அப்படி சொல்லு. ஓகே, வந்தவொன்னே என்ன வேலையோ அதுதான் முதல்ல முடிப்போம். என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பன்னீர், குலோப் ஜாமு, சப்பாத்தி, ஜீரா ரைஸு, தால் ஒயிட் ரைஸ் இல்லை, ஜீரா ரைஸ். ஓ அதுக்கு தான் தால். சப்பாத்திக்கு நினைக்கிறேன். ஒரு பப்படு. நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ வெளியில் இதே மாதிரி தான் சாப்பிட்டோம்ல. ஓகே ஓகே, நல்லா இருக்காடா சில்லன் டேஸ்ட்டு. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சௌட்டா பசார் வந்திருக்கோம். சோட்டா பசாரா? சோட்டா பசார் வந்திருக்கோம். லாஸ்ட் டைமும் நம்ம இங்கே தான் வந்தோம். பட் லேட் நைட் வந்து சுற்றிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே வந்திருக்கோம். கூட இந்த சௌட்டா வந்துருக்குது. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிஷன் போட்டிருக்கேன் நான். இங்கே எடுத்தால் ஹைதராபாத்தில் கிடையாது, அங்கே எடுத்தால் இங்கே கிடையாதுன்ட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க போகும். இங்க ஆமா இல்ல ஆலிஸ்க்கு வாங்குச்சு. அங்க இருக்க ஹேர் ட்ரை பண்ணி பாருங்க. கிளிப்பா இது? கிளிப்பு வேணாம். கிளிப் இல்லாம வேற இல்ல எக்ஸ்டென்ஷன். அங்க இருக்கு பாரு. எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குல்ல. மேட்சிங் எடு. ஒன்னு எடு, வெளியில பார்ப்போம். ஏய் அது கிளிப்புப்பா. கிளிப் எதுக்குப்பா உனக்கு? இது என்ன கிளிப் மாட்டுறது? ஏய் லூசு பாரு, அங்க குடுக்குறாங்க பாரு. ஓ இதுதான். இது யாருக்கு? இது உங்களுக்கு. ஏய் லூசுங்களா? நானும் வந்து ஹேர் வளர்க்கலாம்னு முடிவு. எங்க எனக்கு விற்கிற மாதிரி இல்லையா இதுவும்? இல்லை எனக்கு வைங்க. எப்படி வீடியோ பை டேக் இட் வீடியோ. நிக்குதா? திரும்ப ஐயா தெரியுது. இதை நாங்கள் தெரியாமல் வைக்கணும். முடிதான் மறைக்கணும். நம்ம தெரியாமல் வைக்கணும். ஓகே பட் நாட் பேட். ஒன்றுமே தெரில. எல்லாம் வாங்கிக்கிறோம். நல்லா தான் இருக்கு. பட் 2XL வாங்கிக்கலாம். இல்லை 2XL வாங்கிக்கோ. பட் அது வேற குவாலிட்டி, இது வேற குவாலிட்டியா? 250. இட்ஸ் டூ காஸ்ட்லி பையா. நல்லா இருக்கும். எந்த மாதிரி? அது பெல்ட் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளிப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், காலில் நிற்கும். முத்துலாம் கொட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போட்டுட்டு போயிட்டு அழுகாம போட்டு போயிட்டு அழுகாம கழட்டி வைக்கணும். இதை முத்து கொட்டுற அளவுக்கு ஆடக்கூடாது. சரி எதை எடுக்க போறீங்க? எனக்கு அதில் தான் சைஸ்
இதெல்லாம் நிஜமாலே காஸ்ட்லியாக இல்லை சீப்பான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுங்க எதை பார்த்தாலும் ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சுனுங்குது. இது எக்ஸ்டென்ஷன் கீழே விழுந்து பிளட் கிளாட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டியில் அடிபட்டிருந்தா ஏஞ்சிருக்க முடியாது. நல்ல காலம் இந்த இதுன்றதுனால பிரச்சனை இல்லாமல் போச்சு. ரூமுக்கு போயிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடலாம். காலு இந்த இது என்னது கட்டை என்ன ஆச்சுன்னா அந்த முன்னாடி அந்த கோடு மாதிரி இருந்துச்சு தெரியுமா, அதுல மாட்டிடுச்சு. பெல்ட் போடல, பெல்ட் போடாம வெறும் செருப்பை மட்டும் போட்டு வந்தேன்னா அது கேப்ல சடான மாட்டினோடனே கால் எடுக்க முடியல. ஏக் பையா லே எது அந்த சந்தான காமெடி தான் போ இல்லையானா சிக்கன் அதுதான் போ உனக்கு. நல்லா தான் இருக்கு. ஹைதராபாத் டேஸ்ட். ஏக் மசாலா தே தோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிரியாணி, இங்கே ஃபேமஸ் வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னப்பா நீ தான் கரெக்டாக சொல்லுவியே. ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பாப்பா. அவ்வளோதான்ப்பா. டேஸ்டாக இருக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியா சூரத்தை போய் சுத்துன்னு சுற்றி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த அடாத மழையும் விடாம பண்ணிட்டோம். நான் பண்ணல. நான் வந்து வெறும் ராமருக்கு எப்படி அணில் கூட உதவிச்சோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு நான் உதவி கூடவே போயிட்டு இருந்தேன். இதுதான் நான் பண்ணேன். ஸோ ஒரு வழியா போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு. ஆமா, நான் எடுத்துன்னு வரல, நீ தான் அங்கெல்லாம் பிடிச்சி போய் அங்க 4000 ரூபா விற்கிறாங்க, இங்க 850 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருப்பை போய் பார்த்தது. சரி நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல அந்த ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும்னு சொல்லி ரேட்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வேணாம், இது நொட்டல், இது நொடிசல்ன்ட்டு போயிடுங்க. ஸோ அதனால வந்து ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்கன்னா அங்கெல்லாம் பிடிச்சி போய் அதை போட்டு பார்த்தது காலெல்லாம் வலிக்குது. சரி வேற ஏதாச்சும் வாங்குவோன்னு சொல்லி பேமாவோட செருப்பு ஒழுங்கா கூட போடாம தட்டக்கா பட்டக்கான்னுச்சு. திடீர்னு பார்த்தா டமால் சவுண்டு கேக்குதுன்னா நான் திரும்பி கீழே உட்காந்து ராஜா பார்வை பார்த்து வந்தது. என்னாச்சு அப்படியா திரும்பி பாக்கிறதுக்கு கீழே அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் பார்த்தா என்னமோ இங்க பொடிச்சுக்கின்னு நிக்குது, அங்க பொடிச்சு நிக்குது, என்னமோ இங்க பேர் வீங்கிச்சிருந்து அவ்வளவு வெறும் பஞ்சுதான் இருக்குது. விழுந்தது என்னமோ ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல இருந்தா ஊந்துருக்காங்க. ஆனா அடியெல்லாம் பார்த்தா குழந்தையே விழுந்திருந்தா கூட அப்படியே கீழே விழுந்து சட்டுன்னு அப்படி ஏஞ்சி அப்படி நின்றுருக்கோம். இந்த மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே ராஜபாறை பார்த்துட்டு அவங்க சேர் எடுத்துன்னு வராங்க, தண்ணி எடுத்துன்னு வராங்க. எல்லாரும் ஹிந்தியில நை பையா நை, ஓகே பையா ஓகே அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா 5வது ஸ்டெப்பு முடியல. இந்த செருப்பு மாத்தணும், செருப்புனால தான் நான் கீழே விட்டேன். பாரு இங்க வீங்கிச்சு பாரு அங்க வீங்கிச்சு பாரு, இந்த பாரு இங்க வீங்கிச்சு பாருன்னுச்சு. சரி ஓகே பூசணிக்காய் உடச்சா மாதிரி திருஷ்டி கழிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் இங்கே ஒரு வழியா திருஷ்டியை கழிச்சு முடிச்சுட்டு சூரத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.